இந்த நியூ இயரை ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கல்யாண வீட்டு கேசரி செய்யலாமா? இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக கீ எடுத்துகிட்டு பாதாமும் முந்திரியும் போட்டு பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு 1 கப்பு ரவைக்கு 3.25 கப்பு அளவுக்கு தண்ணி, இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பும் ஒரு பிஞ்ச் ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் தேவையில்லைன்னா நீங்கள் வந்து குங்குமப்பூ வந்து பாலில் கரைச்சி கூட ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இப்போ 1 கப் ரவை எடுத்துருக்கோன்னா 1 கப் அளவுக்கு சுகர், இது வந்து கரெக்டான ஸ்வீட்னஸ் வந்து இருக்கும். இதை நம்ம நல்லா சுகரை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கடைசியாக லிட்டை ஓப்பன் பண்ணி வறுத்து வச்சுருக்க முந்திரியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான கல்யாண வீட்டு கேசரி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனைத்து மக்களுக்கும் இந்த ஆண்டு சிறப்பாக அமைய எனது மனமார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.